அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற அமலாபுரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கஞ்ச பிசினாரி வாழ்ந்துகிட்டு இருந்தான். எந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரினா, உடம்பு மேல ஒரு இறகு வந்து உக்காந்தாலும் கூட தான் உடம்புல இருக்கிற எண்ணெயை எங்க அது எடுத்துருமோன்னு அந்த இறகு பிழிஞ்சு எண்ணெயை எடுப்பான். அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பிசினாரி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊரு சந்தையில காந்தம்மா அப்படிங்கிறவங்க சாப்பாடு விடுதி ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னா, சாப்பாட்டுக்கு மோரை ஊத்தி கொடுத்து தயிருக்கான பணத்தை வசூல் பண்றவங்க. மனுஷங்க முகத்தை பார்த்து பசிய மட்டும் இல்ல, அவங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கூட தெரிஞ்சுப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் ஈஸ்வரன் அந்த ஊருக்கு நடந்து வந்தான். பக்கத்து ஊர்ல கொடுக்க வேண்டிய பணத்தை வசூல் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்தான். அவன் பை நிறைய பணம் தான் இருந்துச்சு. வயித்துல பசியும் எடுத்துச்சு. ஆனா பணம் செலவு பண்ண விருப்பம் இல்ல. அப்போ ஈஸ்வரன் அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாப்பாப்பா, என்னடா இதுக்குள்ள இவ்வளோ பசி எடுக்குது. காலையில இருந்து சாப்பிடல, அதான் இவ்வளோ பசிக்குது போல. சரி, ₹1 கொடுத்து ஒரு சோடா வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா ₹1 செலவு பண்ண விருப்பம் இல்லை. அதுக்காக சாப்பிடாமலே இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தா பணப்பைய எவனாவது தூக்கிட்டு போயிடுவான். அது இன்னும் ஆபத்தாயிடும். கம்மி காசுல நிறைய சாப்பிட்றதுக்கு வழி எங்கன்னா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வழிபோக்கனான சுப்பையாவை அவன் பார்த்தான். ஏங்க, இந்த ஊர்ல கம்மி விலையில, ரொம்ப கம்மி விலையில சாப்பாடு போடுற இடம் எதனா இருக்குங்களா? கம்மியாவா? ஓ, இருக்கு. எங்க ஊர்ல காந்தம்மா அப்படிங்கிறவங்க சாப்பாட்டு விடுதி நடத்துறாங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வயிறார சாப்பாடு கிடைக்கும். ஆனா ஒண்ணு, பணம் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது போட்ட இலைக்கு கூட காசு வாங்குவாங்க. என்னது, என்ன விடவா மோசம் அவங்க? நான்லாம் வெறும் தண்ணியை வச்சே தயிர் கடையிறவன். ஆமா, அவங்க கிட்ட சாப்பாடு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? ரொம்ப நல்லா இருக்கும். நான் அவங்க வீட்டு பக்கத்துல போகும்போது நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு வாசம் வரும். அப்படியே கொள்ளு குழம்பும் கொள்ளு ரசமும் வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட ஒரு வாய் பத்தாதுங்க. அப்படியா? நீங்க சொல்றத கேட்க நல்லாதாங்க இருக்கு. சரி, என் கூட வாங்க. அங்க வந்து என்னோட திறமை என்னன்னு பாருங்க. காந்தம்மா அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்கள சாப்பாடுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள அவங்க கிட்ட வேலை செய்யற சக்தி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தான். சமையல் வாசம் தெரு வரைக்கும் வந்துகிட்டு இருந்துச்சு. டே சக்தி, அந்த குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமா போடுறா. அப்பதான் குழம்ப கொஞ்சமா விட்டுப்பாங்க. குழம்பு மிச்சமாகும். அப்படி அந்த நெய்யில கொஞ்சம் எண்ணெயை கலந்து விடு. மொத்தம் நெய்யாவே போட்டுறாத. ஆமா, ஏற்கனவே ஜனங்க எல்லாரும் திட்டுறாங்க. இன்னும் இப்படியே கலப்படம் பண்ணா எப்படி? வாய மூடுறா. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு எவனாச்சும் இழிச்ச வாய மாட்ட மாட்டானா என்ன? அவன் தலையில நேத்து மிச்சமான குழம்ப கட்டிடுறேன். இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிடுறேன். அப்படி காந்தம்மா பேசி கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரன் அங்க வந்தான். ஈஸ்வரனை பார்த்த உடனே காந்தம்மாவோட முகத்துல ஒரு சிரிப்பு. அவன்கிட்ட இருக்கிற பையில சில்லற காசோட சத்தம் அவளுக்கு தெளிவாவே கேட்டுச்சு. அப்ப காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள, ஓஹோ, இவன் பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கான். ஆனா தோல்ல தொங்குற பையில காசு நிறையா இருக்கு. எனக்கு என்னமோ இவன் சரியான கஞ்ச பிஸ்னாரி தான் தோணுது. இப்படி பட்டவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுல தானே என் திறமையே இருக்கு. வாங்கப்பா வாங்க. ரொம்ப சோர்வா இருக்கீங்களே. எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? முகத்தை பார்த்தாலே பசியோட இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இந்த காந்தம்மா கையால சாப்பிட்டு பாருங்க, சக்தி வந்துடும். அதான் வந்துட்டேனேம்மா. முதல்ல சாப்பாட்டுக்கு என்ன விலைன்னு சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளோ, குழம்புக்கு எவ்வளோ, குடிக்கிற தண்ணிக்கு கூட காசு வாங்குவீங்களா? ஐயோ, உங்களை மாதிரி பெரிய மனுஷங்கிட்ட நான் என்னைக்குமே வேலை பேசினதே இல்லை. வயிறார சாப்பிடுங்க, என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள, நீ எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு 2 மடங்கா வசூல் பண்ணலனா என் பேரு காந்தம்மாவே இல்லையே. இருக்கிறத கொடுத்துட்டு போன்னு சொல்றீங்க. ₹1 கொடுத்தா வாங்கிப்பீங்களா? ₹1 இப்போ ஒரு சொம்பு தண்ணி கூட கிடைக்கிறது இல்லப்பா. எங்க வீட்டுல ராஜ விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏழைங்க சாப்பிடுற சாப்பாடும் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? ராஜ விருந்துன்னா சுட சுட சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், 2 வகையான பொரியல், கூட வடையும் கொடுப்பேன். இதுக்கு வெறும் ₹5 மட்டும்தான்ப்பா விலை. ₹5? ஐயோ, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லம்மா. ஏழைங்க சாப்பாடு என்ன விலைன்னு சொல்லு.
நேத்து மிச்சமான சாப்பாடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. இதுக்கு விலை 50 பைசா. 50 பைசா கம்மி தான், ஆனால் எனக்கு ராஜ விருந்து தான் வேணும். ஒன்று பண்ணுங்க, அந்த ராஜ விருந்தில் என்னெல்லாம் சாப்பாடு இருக்கோ போடுங்க. நான் சாப்பிட்டதுக்கு காசு வாங்கிக்கோங்க, மிச்சம் மீதி இருக்கிறத நீங்களே எடுத்துக்கோங்க. அது எப்படி? நீ எச்சில் பண்ண சாப்பாடை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? ஏம்மா, நீங்கள் வாழை இலையில பரிமாறுனா எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுமா? நான் தொட்டது தானே எனக்கு சொந்தம். மிச்சம் அப்படியே இருக்கும், எடுத்துக்கோங்க. இவன் என்னை விட மோசமான ஆளா இருக்கிறானே. சரி, பார்க்கலாம். வாழை இலையில எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் இவன் சாப்பிடாம விட்டுருவானா? நான் சமைக்கிற சாப்பாடு மனத்துக்கே மொத்தத்தையும் சாப்பிட்டுருவாங்க. நீ சாப்பிட்றா, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. சரிப்பா, உன்னோட விருப்பம். வாப்பா உள்ள. ஈஸ்வரன் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டான். அப்போ சக்தி அவன் முன்னாடி ஒரு வாழை இலையை வச்சான். ஈஸ்வரன் அந்த வாழை இலைய பார்த்தான். ஏன்பா தம்பி, இலை ஓரமாக கிழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு ஒரே விலை தான் வாங்குவீங்களா, இல்லை கிழிஞ்சு போனதுக்கு காசு கம்மியாக வாங்குவீங்களா? ஐயா, இலை கிழிஞ்சு போகலை, அந்த இடத்துல மடிச்சிருக்கு. இலையா சாப்பிட போறீங்க? சாப்பாடு தானே சாப்பிடுவீங்க. சக்தி, அவரை எதிர்த்து பேசாத. போ, முதல்ல நெய்யை கொண்டு வந்து போடு. சக்தி போய் காய்ச்சின நெய்யை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த நெய்யோட வாசம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஈஸ்வரனுக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிச்சது. ஆஹா, நெய்யோட வாசம் அருமையா இருக்கே. மாட்டு நெய்யா இல்லை எருமை நெய்யா? இது நானே தயார் பண்ண நெய் தான்ப்பா. ஒரு துளி போட்டுக்கிட்டா போதும், வாசம் அருமையா இருக்கும். பரிமாறவா? இருங்க இருங்க, ஒரு துளி நெய்க்கு என்ன விலை? துளி கணக்கு சொல்ல முடியுமாப்பா? ஒரு கரண்டி நெய்க்கு 4னா 25 பைசா தான். 25 பைசாவா? வேணாம் வேணாமா, அந்த நெய் கரண்டியால சாப்பாட்டை ஒரு சுத்து சுத்து போதும். எப்படி இருந்தாலும் வாசம் ஒட்டிக்க தான் போகுது, இதுக்கு பணம் வேண்டாம்ல? காந்தம்மா ஆச்சரியமா, என்னது கரண்டியா? சரி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா செய்கை காட்டினதும் சக்தி அந்த நெய் கிண்ணத்தை கொண்டு வந்து சுத்தி சுத்தி காட்டினான். அப்போ ஈஸ்வரன் அந்த வாசத்தை முகர்ந்து பார்த்தான். ஆஹா, அருமையா இருக்கு. இப்ப போய் சாம்பார் கொண்டு வா. சக்தி சாம்பார், மோரு, ஊறுகாய், அப்பளம், காரக்குழம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சான். வாசம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஈஸ்வரனுக்கு பசி அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன வேலை சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேற. அதனால ஈஸ்வரன் அவனுடைய மனசுக்குள்ள, இது மொத்தத்தையும் சாப்பிட்டனா இந்த பொம்பளை என்கிட்ட இருந்து 5 ரூபாய் வாங்கிடுவாங்க. 5 ரூபாய்க்கு எங்க ஊர்ல 5 ஏக்கர் வயலையே உழுது முடிச்சிடுவனே. ஒத்த வேலை சாப்பாட்டுக்கு 5 ரூபாய் கொடுக்கணுமா என்ன? ஆனா பசிக்குதே. இந்த பசியை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே. என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிடுப்பா. இந்தா வடையும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஒவ்வொரு வடையும் 50 பைசா. என்னது 50 பைசாவா? அப்ப 2 வடை சாப்பிட்டா 1 ரூபா. 1 ரூபானா 100 காசு. ஐயோ, வேணாம் வேணாம். இலையில அந்த வடையை மட்டும் வச்சிடாதீங்க. கொஞ்சம் தூரத்துல கிண்ணத்துல வைங்க. அதை கண்ணால பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். கண்ணால பார்த்தாலே பாதி சாப்பிட்டா மாதிரி தானே. என்னது பார்த்துக்கிட்டே சாப்பிடுறியா? அப்ப சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? என்னவோ சரி. ஆனா தொட்ட அதுக்கு நீ பணம் கட்ட வேண்டியதா இருக்கும். ஆஹா, நான் தொட மாட்டேம்மா. காந்தம்மா சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சாங்க. அவங்க செஞ்ச சாம்பார், காரக்குழம்பு, வடை, அப்பளம், ஊறுகாய், மோர் எல்லாமே இருந்துச்சு. அந்த அறை முழுக்க அந்த சாப்பாடு மனம் நிறைஞ்சு இருந்துச்சு. அவன் கண்ணு மூடிக்கிட்டு இருந்தான். தம்பி, சாப்பிட ஆரம்பிங்க. அப்போ கண்ணு மூடிக்கிட்டு இருந்த ஈஸ்வரன் கண்ணு திறந்து பார்த்து, ஐயோ முருகா முருகா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னப்பாச்சு? சாப்பாட்டுல கல் இருக்கா? அப்படி இல்லைங்க, இன்னைக்கு எதனா விசேஷம் இருக்குங்களா? இன்னைக்கு சஷ்டி விரதங்க. என்னது, இன்னைக்கு சஷ்டி விரதமா? ஐயோ கடவுளே, எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கும். இன்னைக்கு நான் ஒத்த பருக்க கூட சாப்பிட மாட்டேங்க. எங்க குடும்பத்துல இன்னைக்கு விரதம் இருக்கிறது தான் வழக்கம். இது தெரியாம நான் சாப்பிட வந்துட்டேன். நல்ல வேலை, இன்னும் நான் தொட்டு கூட பார்க்கல. என்னது, இன்னைக்கு விரதமா? சாப்பிட மாட்டியா? ஆனா பசிக்குதுன்னு சொல்லிதானப்பா வாழையிலைய போட்டு எல்லாத்தையும் பரிமாற சொன்ன. இப்போ இத சாப்பிடலனா எப்படி? கொண்டு வந்து வச்சதெல்லாம் வீணா போயிடாதா? இதுக்கு பணத்தை யார் கொடுப்பாங்க? அட என்னங்கம்மா சொல்றீங்க? இது எப்படி வீணா போகும்? இதைத்தான் நான் தொடவே இல்லையே. இதை அப்படியே பாத்திரத்துல போடுங்க. மற்றவங்க யாருன்னா வந்தா அவங்களுக்கு பரிமாறுங்க.
அது எப்படி முடியும்? வாழை இலையில பரிமாறினதுக்கு அப்புறமா அதை நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடலனாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துதான் ஆகணும். நான் சமைச்சதை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி மனத்தை முகர்ந்து பார்த்து சொன்னீங்கல்ல, நான் சமைச்ச சமையலுக்காவது ஒரு மதிப்பில்லையா? ஓஹோ, நீ அப்படி வரியா? சரி, என்னால் சாப்பிட முடியாதுங்கிறதால இதை நான் சுவாசிச்சு பார்த்துக்கிறேன். என்னது சுவாசிச்சு பாக்குறியா? அப்படின்னா ஆமா, சாஸ்திரப்படி சாப்பாட்டை கண்ணால பார்த்தாலோ இல்ல அதை முகர்ந்தாலோ அது சாப்பிட்டதுக்கு சமந்தான். அதனால இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாது. நீ செஞ்சிருக்கிற இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நான் முகர்ந்து பார்த்துக்கிறேன். அதுக்கு நான் பணமும் கொடுத்துடுவேன். உனக்கும் கஷ்டம் இல்ல, நானும் விரதம் இருந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் அந்த சாப்பாடோட வாசத்தை முகர ஆரம்பிச்சான். ஆஹா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இதுல மசாலா நல்லா தட்டி போட்டிருக்கீங்க. வாசம் நேரா வயிற்றுக்குள்ளேயே போயிடுச்சு. அப்புறம் சாம்பார், இதுல பெருங்காயம் போட்டிருக்கியா? போட்டிருக்க, அதான் இவ்வளோ மணமா இருக்கு. அப்புறம் அந்த வடையோட கரகரன்னு வர்ற சத்தம் என் காதுல நல்லா விழுது. போதும், சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சு. காந்தம்மா இத வாயப்படந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா, உங்க சாப்பாடு அருமை. என் பசியை போக்குற அன்னபூர்ணா தேவி நீங்க. சரி, என் பசி போயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் வெளியில எழுந்திருச்சு கிளம்புனான். அப்ப காந்தம்மா குறுக்குல வந்து, இருப்பா, எங்க அதுக்குள்ள கிளம்பிட்ட? கதை ஒன்றும் இன்னும் முடியலையே. இன்னும் என்ன முடியல? என் பசி தீந்து போச்சு, உங்க பொருளும் உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்கு பசி எப்படி தீந்துச்சு? நான் சமைச்சதை வாசம் பிடிச்சதுனால தானே. அதுக்காக நான் நெய், பெருங்காயம் எல்லாமே போட்டு செஞ்சிருக்கேன்ல. அதுக்கெல்லாம் பணம் செலவாயிருக்கும் இல்லையா? அப்ப அந்த பணத்தை கொடுத்துட்டு போறது. வாசம் பிடிச்சதுக்கு பணமா? இதெல்லாம் நியாயமா? இங்க பாருப்பா, இது அமலாபுரம், என்னோட வீடு, நான் சமைச்ச சாப்பாடு. இந்த சமைச்ச சாப்பாட்டோட வாசத்தை பார்த்தாலே அதுக்கு நீ பணம் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலனா இங்கிருந்து நகர முடியாது. ஊர் பெரியவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்தை கூட்டுவேன். டே சக்தி, அந்த குச்சி ஏடுறா. ஓஹோ, இந்த அம்மா என்னை விட புத்திசாலி போலையே, வாசத்துக்கே பணம் கேட்குது. இந்த அம்மாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம். முள்ளால தானே எடுக்கணும். உன் கஷ்டம் எனக்கு புரியுது காந்தம்மா. நீ சமைச்ச சாப்பாட்டை நான் வாசம் பார்த்தேன்தான். அதுக்கு நான் பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபா. 1 ரூபா குறைக்க மாட்டேன். சரி, இதோ இப்பவே கொடுக்கறேன். ஈஸ்வரன் பையக்குள்ள இருந்த அந்த பணத்தை வெளியில எடுத்தான். ஆனா அந்த பணத்தை பிரிச்சு காட்டல. ஆனா காந்தம்மா ஆசையா கை நீட்டினாங்க. காந்தம்மா, கவனமா கேளுங்க. நான் எப்படி உங்க சாப்பாட்டை தொடாம அந்த வாசத்தை மட்டுமே முகர்ந்து என் பசியை தீர்த்துக்கிட்டனோ, அதே மாதிரி நீங்க இப்ப என் பணத்தை தொடாம உங்களுடைய கணக்கை நீங்களே பார்த்து தீர்த்துக்கணும். அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் அந்த பணப்பைய கொண்டு போய் காந்தம்மா காது பக்கத்துல வச்சு கடகடன்னு ஆட்டுனான். என்ன காந்தம்மா, காசோட சத்தம் கேக்குதா? கேக்குது. என்ன இது? இதுதான் பணத்தோட சத்தம். இன்னும் கேக்குறியா? கலகலன்னு கேக்குதே, இது சில்லற காசு. கரன்னு கேக்குதே, இது நோட்டு. கேக்குதா? சத்தம் கேக்குதா? கேக்குது. ஆனா என் கையில நீ பணத்தை வைக்கலையே. ஐயோ காந்தம்மா, இன்னுமா புரியல? நீ செஞ்சு கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிடல. கண்ணால பார்த்தேன், வாசத்தை முகர்ந்தேன். உன் சாப்பாடு உன்கிட்டயே தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பணமும். இத கண்ணால பார்த்துட்ட, சத்தத்தையும் கேட்டுட்ட. அப்புறம் இந்த பணம் என்கிட்டயே தான் இருக்கும், உன்கிட்ட எப்படி வரும்? இது என்ன நியாயம்? சத்தத்தை கேட்டா பணம் வந்த மாதிரி ஆயிடுமா? அப்படின்னா வாசத்தை முகர்ந்தா மட்டும் பசி தீருமா? நீ சொன்ன நியாயத்துக்கு நான் சொல்ற நியாயம் இதுதான். நாம 2 பேரும் ஒரே குட்டையில ஊறின மாட்டேங்க தான். என்ன நீ ஏமாத்தணும்னு நினைச்சா அது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்ப சொல்லு, கணக்கு சரியா போச்சா இல்ல ஊர் பெரியவங்களை கூப்பிட சொல்றியா? 4 பேர் இதை கேட்டாங்கன்னா வாசத்துக்கே பணத்தை வசூல் பண்ற காந்தம்மா வீட்டில் இனி நாம சாப்பிட்டோம்னா நம்ம சொத்தை தான் எழுதி வைக்கணும்னு எல்லாரும் போயிட மாட்டாங்களா? இத கேட்டு சக்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். காந்தம்மா அவமானத்துல தலை குனிஞ்சாங்க. சரிப்பா, நீ தான் ஜெயிச்ச. என்னோட பேராசையே இன்னைக்கு எனக்கு பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. போ, இனிமே இந்த பக்கம் வந்துடாத. அட வரமாட்டம்மா, ஒரு தடவை வந்ததே இந்த ஜென்மத்துக்கு போதும். அப்படி ஈஸ்வரன் 1 ரூபா கூட செலவு பண்ணாம எதுவுமே சாப்பிடாம சாப்பிட்டத நினைச்சுக்கிட்டு சத்தா நடந்து போனான். அன்னையில இருந்து காந்தம்மா
தன்னை தானே புத்திசாலின்னு நினைச்சுக்கிறத விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு பணத்தை நியாயமா வசூல் பண்ணணுமோ அவ்வளவு பணத்தை தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிகமா அவங்க வசூல் பண்ணவும் இல்லை. ஆனா ஈஸ்வரன் மட்டும் அன்னைக்கு அவருடைய புத்திசாலித்தனத்தினால ₹1 கூட செலவு பண்ணல அப்படிங்கிற சந்தோஷத்துல வீட்டுக்கு போய் மிச்சமான பழைய சோறு சாப்பிட்டு படுத்து தூங்குனான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காந்தம்மா பிசினாரி அப்படின்னா நம்ம ஈஸ்வரன் அதுக்கும் மேல பிசினாரி. முள்ளால முள்ள எடுக்கிறது அப்படின்னு சொல்றது இதத்தான் போல.